கவிஞர் கந்தர்வன் ஒரு கதை எழுதினார். நான் அந்த கதை பேர். அந்த கதை என்னன்னா, அவர் ஒரு ட்ரெஷரி ஆபீசர், கவிஞர் கந்தர்வன், புதுக்கோட்டைக்காரர். அவர் ட்ரெஷரியில் வெளியில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வயசான தம்பதி பென்ஷன் வாங்கிறதுக்கு வர்றாங்க. அதில் அந்த வயசானவர் திடீர்னு படியில் ஏறினவர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டார். உடனே கந்தர்வன் ட்ரெஷரி ஆஃபீஸர் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு போய், அப்போ புதுக்கோட்டையில் ஆஸ்பத்திரி கிடையாது, பெரிய ஆஸ்பத்திரி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை சேர்த்து, அவருக்கு ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு, ரத்தம் கொடுங்க அப்படின்னா கந்தர்வன் எழுத்தாளரே ரத்தம் கொடுத்துட்டு பெரிய பெருமையோடு அப்படியே வந்தார். அப்பா, ஒருத்தருக்கு நல்ல உதவி செஞ்சிட்டோம்டா அப்படின்ட்டு வெளியில் வர்றாரு. ரொம்ப அசதியாக இருக்கும். காலையில் ஒரு 6:30 மணிக்கு அந்த ஆரஞ்சு பழ கடை வச்சிருக்கவன் அப்படியே அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்புறாரு. தம்பி, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தர்றியா? ஐயா, போட்டு தர்றேங்க அப்படின்ட்டு ஆரஞ்சு ஜூஸை போட்டு, என்ன சாமி அசதியாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஜூஸை இன்னும் நல்லா திக்காக தண்ணி கலக்காமல் போட்டு கொடுத்துட்டு, எவ்வளவுடா தம்பின்னு கேட்குறாரு. போட்டிருக்கிறதுக்கு சட்டை கூட இல்லாமல் அழுக்கு துணியை போட்டு தூங்கிட்டு இருக்க பையன், ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்ட நான் காசு வாங்குறது இல்லைங்கன்னு சொன்னான். அந்த கந்தர்வன் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. ஏதோ நம்ம தான் பெரிய உதவி செஞ்சோம்னு மப்புல இருந்தோம். எனக்கு நீ பாடம் கற்பிச்சடா டே, உண்மையிலே நீ தாண்டா மனுஷன்னு சொல்லி நான் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு.